நாளையிலேருந்து நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு பெருமையோட பேசி அந்த காட்டையே சுற்றி சுற்றி வந்ததுங்க அந்த புலி. எல்லா மிருகங்களும் ஆச்சரியமாக பார்த்ததுங்க. நம்ம சிங்கராஜா நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக தானே இருக்கார், அதற்குள்ளே இந்த புலி இப்படி ஆட்டம் போடுதேன்னு பேசிக்கிட்டாங்க. சிங்கத்தோட ஃப்ரெண்டான குரங்கு பக்கத்து காட்டுக்கு போய் ஒரு பெரிய டாக்டரை கூட்டிகிட்டு வந்துருச்சு. நைட்டெல்லாம் டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் சிங்கம் பழச்சிக்கிடுச்சிங்க. சிங்கராஜா பிழைச்சிக்கிட்டாங்கிற செய்தியை கேட்டு எல்லா மிருகங்களும் சிங்கத்தை பார்க்க வந்தாங்க. சந்தோஷத்தில் சிங்கம் எழுந்து நின்று கம்பீரமாக கர்ஜனை பண்ணிச்சிங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். புலியை பற்றி எல்லாரும் சொன்னதை கேட்டு சிங்கம், நான் பிழைக்கக்கூடாது, சாகணும்னு நினச்ச அந்த புலியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாருங்க. சிங்கம் பழச்சிக்கிடுச்சு அப்படிங்கிற செய்தியை கேட்ட புலி உயிருக்கு பயந்து அந்த காட்டை விட்டே ஓடி போயிடுச்சுங்க. ஆமாங்க, நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இல்லைங்க. அதனால் அவசரப்பட்டு தற்பெருமை பேசினா ஆபத்து தானங்க வரும். நீதிமொழிகள் 27:1 நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாது ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே அப்படின்னு பைபிள் அட்வைஸ் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். பை.